ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். குழந்தைங்களுக்கு லீவ் விட்டதுலேருந்தே ஒரு ரூட்டீனே இல்லைங்க. யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா, எவ்ரி சண்டே எங்கள் வீட்டில் நான் மாவு அரைச்சிடுவேன். அப்போ மண்டே மார்னிங் எங்கள் வீட்டில் இட்லி தான். அப்போ ஒரு ரூட்டீன் இருந்துச்சு. ப்ளஸ் ஒரு வாரத்தில் அது கரெக்டாக தீரும். திருப்பி சண்டே வந்து நான் மாவு அரைப்பேன். ஆனால் இப்போ இந்த லீவ் விட்டனால பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைங்க ரொம்ப லேட்டாக எழுந்திரிக்கிறாங்க, பிரேக்ஃபாஸ்ட் லேட்டாக சாப்பிட்றாங்க. சில டைம் ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்ருவாங்க, எக் ஆம்லேட் போட்டு சாப்பிட்ருவாங்க. அதனால ஒரு ரூட்டீனே கிடைக்க மாட்டேங்குது. எனிவேஸ் மாவு தீர்ந்து போச்சு. மாவு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் எங்கள் வீட்டில். அதனால் காலையில் எந்திரிச்ச உடனே அரிசி உளுந்து ஊற வச்சாச்சு. அடுத்தது சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்கணும். என் குழந்தைங்களானாலும் சரி, என் ஹஸ்பண்ட் ஆனாலும் சரி, சிக்கன் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலைன்னா இங்கே வேலை நடக்காது. ஏன்னா இவங்க எல்லாருமே ப்ரோட்டீன் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுற ஆளுங்க. அப்போ சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிட்டோன்னா அதை எடுத்து ஏர் ஃப்ரை பண்ணிவிட்டு சாண்ட்விச் பண்ணிக்கலாம், இல்லை பாஸ்தாவில் போட்டுக்கலாம், இல்லை நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட ஏர் ஃப்ரை பண்ணி சில நாள் சாப்பிட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் தோசை மாவு எப்படி ஃப்ரிட்ஜில் எப்போவுமே இருக்குமோ ஸ்டாக்கு, அதே மாதிரி இந்த மேரினேட்டட் சிக்கனும் எப்போவுமே ஸ்டாக் இருக்குங்க. தீர தீர மேரினேட் பண்ணிவிடுவேன். நான் எப்படி சிக்கனை மேரினேட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். சிக்கன் எடுத்துகிட்டு, அதாவது போன்லெஸ் சிக்கன் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 ஐட்டம்: சால்ட், சில்லி பவுடர் அண்ட் லெமன் ஜூஸ். இது 3ஐயும் சிக்கன் மேலே நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு அது ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண வச்சுருங்க. இந்த 20 மினிட்ஸில் நம்ம வேறு ஒரு மசாலா மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள்: மல்லிப்பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர், ஜீரக பொடி, அது வந்து நிறையாவே போடுங்க, அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அதுக்கப்புறம் பெப்பர் பொடி, கரம் மசாலா பொடி, அதுக்கப்புறம் கசூரி மேத்தி. கசூரி மேத்தின்றது காஞ்ச வெந்தயக்கீரை. ரொம்ப பட்டரியாக இருக்குங்க சிக்கனெல்லாம். இது நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க. இதை போட்டிங்கன்னா நீங்கள் நிறைய ஆயில் கூட யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ண வேண்டாம். ஷாலோ ஃப்ரை பண்ணாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட தயிர். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மசாலா பேஸ்ட்டை நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனில் திருப்பியும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லா சிக்கனும் நல்லா கோட் ஆகட்டும். அது கோட் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு நல்ல கண்ணாடி பாத்திரத்தில் மாற்றிட்டு, இல்லை ஸ்டீல் பாத்திரத்தில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. நான் யூஸ்வலாக பிளாஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸ்பெஷலி 2 நாள் ஸ்டோர் பண்ணும் ஃப்ரிட்ஜுக்குள்ளேனா கண்டிப்பாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன், கண்ணாடி தான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் சிக்கன் எடுத்து நான் சால்ட், பெப்பர், மிளகா அப்படி போட்டு ஊற வச்சுருக்கேன். அது இன்றைக்கி லஞ்சுக்கு நான் சமைச்சிருவேன். இந்த கேப்பில் அடுப்பில் நெய் காய்ச்சிட்டு வேறு இருந்தேன்னா அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அப்போ அதையும் எடுத்து அரிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் நெய் வந்து எப்போவுமே இருக்கணுங்க. எனக்கு நெய் ரொம்ப பிடிக்கும். சாதம் சாப்பிட்றேன்னா கண்டிப்பாக அதில் நெய் ஊற்றிப்பேன். அது என்னன்னே தெரிலங்க, நெய் வந்து என்னோடய வீக்னஸ் மாதிரி. என்ன தான் இங்கே நம்ம வந்து கடையில் நெய் வாங்கினாலும் எனக்கு அந்த நெய் பிடிக்கிறதில்ல. அதனால் நான் வீட்டிலையே தான் செஞ்சு பழகிட்டேன். வீட்டில் கூட நம்ம இந்தியா நெய் அளவுக்கெல்லாம் டேஸ்ட்டாக இருக்காதுங்க, ஆனால் பட் கடையில் வாங்குறத விட பெட்டராக இருக்கும். அதனால் காஸ்கோலேருந்து ஒரு பட்டர் கிடைக்கும், ஒரு ஐரிஷ் பட்டர். அந்த பட்டர் வாங்கிட்டு தான் நாங்கள் நெய் காய்ச்சுவோம். நான் எப்போவுமே யோசிப்பேங்க, நான் மட்டும் கல்யாணம் ஆகி இந்தியாவிலே இருந்திருந்தேன்னு வைங்களேன், எங்கேனாலும் இந்தியாவில் இருந்திருந்தாலும் அடிக்கடி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருப்பேன். அதனால தான் என்னமோ தெரியல, கடவுள் வந்து கல்யாணம் பண்ணி யூஎஸ் காமிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ரொம்ப ஆசை. அது யாருக்கு தான் இருக்காது அல்ல? ஆனால் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. நான் வந்து இந்தியாவில் மட்டும் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், வாரம் இல்லைன்னா அட்லீஸ்ட் 2 வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் எங்கள் அம்மா வீட்டில் போயிட்டு ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நான் தான் இங்கே அம்மான்றது அடிக்கடி நானே எனக்கு ஞாபகப்படுத்திக்குவேன். எனக்கு யாராச்சும் டீ செஞ்சு கொடுக்குறது, சுட சுட அப்படியே கொண்டு நம்ம சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்கும்போது கொடுக்குறதுலாம் ரொம்ப ஆசை. அப்படியே நம்ம பெட்லேருந்து லேட்டாக காலையில் எழுந்திரிச்சு வரும்போது சுட சுட தோசை, சாம்பார், சட்னியோட யாராச்சும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல. அதெல்லாம் நம்ம அம்மா வீட்டில் மட்டும்தாங்க நடக்கும். ஆனால் இங்கே நான் என் பெரிய பொண்ணுக்கு டீ எப்படி செய்யணுன்றதை கற்றுக் கொடுத்துட்டேன். அதனால் சாயங்காலம் 5 மணி ஆன உடனே என் பெரிய பொண்ணை கூப்பிட்டு, ஏய் டீ வையே அப்படின்னு சொன்னால் போதுங்க, அவள் டீ வச்சு கொண்டு வந்து கொடுத்துருவா. இனி என் சின்ன பொண்ணை வந்து தோசை சுடுறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். இந்த விஷயத்த எல்லா லேடிஸும் கண்டிப்பாக ரிலேட் பண்ணிப்பாங்க. கரெக்டாக? நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் மொறுன்னு தோசை சுட்டு கொடுப்போம். ஆனால் நம்ம சான்ஸ், அதாவது நம்ம சாப்பிட்ற டைம் வரும்போது ஏதோ 2 தோசைடா சுட்டு சாப்பிட்டா போதும் அப்படின்னு தோணும். கரெக்டாக?
எனிவேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. பாய்.